ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செட்டிநாட்டு ஸ்பெஷல் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நம்மளே நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நல்லா மசாலா சேர்த்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான செட்டிநாட்டு மீன் குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 4 வரமிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே குட்டியாக சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 4லிருந்து 5 பொடியான பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா பொருள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிறதுக்கு 3லிருந்து 4 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னா எல்லாமே கருகிரும். அதனால் 3 to 4 நிமிஷம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வதக்குனீங்கனாவே உங்களுக்கு சரியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இன்னும் சுவையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்படி வதக்கும் போது தான் மீன் குழம்புக்கு செம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். லைட்டாக மூடி போட்டு வைங்க, சூப்பராக வதங்கி இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கலாம், குட்டி குட்டியாக நறுக்கி. நான் பெருசாக இருக்கிறதுனால 1 சேர்த்தேன். உங்ககிட்ட சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து லைட்டாக மூடி வச்சிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா நம்ம வதக்கும் போதே நல்லா மசிச்சு வதக்கிட்டோன்னா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு நிறைய மிளகு காஞ்ச மிளகாலாம் சேர்த்துருக்கோம். ஆனாலும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3லிருந்து 4 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் ஆக்காதீங்க. அப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், கருகுன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி 2லிருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நல்லா இது ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இப்போ அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்குள்ள கட்லா மீனில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பத்தை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுன்றதுனால நான் ஒரு பெரிய பத்தையை 2 பத்தை எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புனாவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக மூடி வச்சிங்கன்னா சுலபமாக ஈஸியாக வதங்கி வந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக மூடி வைங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி மசிஞ்சு வரும்போது தான்
நமக்கு மீன் குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா இதை வந்து கலந்து விட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இது இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். நல்லா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கொதிச்சு வரட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா லெமன் சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சி புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம். மீன் பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எல்லா பக்கமும் சுற்றி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்க்கலாம். பாருங்கள், சரியாக இருக்குது. எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு வாட்டி எல்லா பக்கமும் ஒன்று போல் கொதிச்சு வந்தாவே போதும். நம்ம மீன்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கட்லா மீன் இது பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இல்லை, நல்லா கறி மாதிரி தான் இருந்துச்சு சாப்பிடும் போது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டி வச்சு அதிக நேரம் வந்து கலந்து விடக்கூடாது. லைட்டாக மேலாப்பில் இப்படி கலந்து விட்டாவே போதும். லைட்டாக அந்த மீனை மட்டும் வெளியில் தெரியாமல் உள்ளே வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா பிடிக்கும். மேலாப்பில் மீனை வந்து வெளியில் லைட்டாக தெரிஞ்சிச்சுன்னா மசாலா மேலாப்பில் இருக்கிற இடத்துல சரியாக பிடிக்காது. அதனால் நல்லா உள்ளே தள்ளி மட்டும் விட்டுட்டா போதும். நமக்கு தள்ளி விட்டுட்டு லைட்டாக மூடி வச்சிங்கன்னா நல்லா இது வந்து கொதி வந்து வெந்து வந்துடும். நான் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து வேக வச்சேன். மீனுக்கு போட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் சிம்லேயும் போட்டு வேக வச்சுட்டேன். இந்த மீன் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் உடையாது. நல்லா மூடி போட்டு வச்சுட்டு நல்லா இதை வந்து வேக வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மீன்கள்லாம் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் திரும்ப வைக்க போகிறேன். ஆல்ரெடி வெந்துருச்சு. ஆனால் இன்னொரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதில் மல்லித்தலை சேர்த்து பரிமாறிடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.